இறங்கி வாரும் தேவா. இறங்கி வாரும் தேவா. உமக்காய் அக்கினியாய் வாழ ஆவியானவரே, ஆற்றலானவரே, இறங்கி வாருமையா. இந்த வேளையிலே ஜெபமே தானியேல் மேலும் ஜெபமே தேசத்துக்காய் ஜெபித்தான். அல்லேலூயா. இறங்கி வாரும் தேவா. இறங்கி வாரும் தேவா. உமக்காய் போராடி வென்றிடவே ஆவியானவரே, ஆற்றலானவரே, இறங்கி வாருமையா. இந்த வேளையிலே ஆவியானவரே, yes Jesus, ஆற்றலானவரே, ஆமாண்டவரே, இறங்கி வாங்கப்பா. இந்த வேளையிலே ஆமாண்டவரே, இப்பொழுதும் நீர் இங்கே இறங்கி வருகிறீர், வந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பேருடைய சுவாமி இல்லத்திலும் உள்ளத்திலும் வந்து நீர் இறங்க வேண்டுமாய் தாழ்மையை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே Swami, Lord, we praise you for all that you have done in the past days, O Lord Master. Thank you for bringing us together as one family, Lord Jesus. ஒரு குடும்பமாக இங்கே அழைத்து வந்திருக்கிறீர். அந்த சுவாமி, அந்த நோக்கத்தை நாங்கள் மறந்து விடாதவர்களாக சுவாமி, உண்மை உற்சாகத்தோடனும் சுவாமி, உண்மையோடனும் சுவாமி, ஆவியோடனும் சுவாமி நாங்கள் தொழுது கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துங்க சுவாமி. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் உடைய பாத்தத்தில் வைக்கிறோம் சுவாமி. வந்திருக்கும் ஒவ்வொருவரும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நண்ப நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். I warmly welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த சண்டே ஆராதனைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். It is such a joyful occasion for us to be gathered one more time, and it is very important, whatever situation we are going through during the pandemic, God has brought us for a purpose. நம்ம அனைவரையும் நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் இங்கே கொண்டு வந்திருக்கிற நோக்கத்தை அறிந்த தேவனாய் இருக்கிறார். அந்த தேவ திட்டத்தை அறிந்து நாம் இங்கே வந்திருக்கிறோம். சோ உற்சாகத்துடனும் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பாடல்களை பாடுவோம். இன்னும் சில பாடல்களை பாடி தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். God will be ever present in this service, and especially he will be speaking to you very personally today. I believe in that. Please stay connected. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு
செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை நடத்தினீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. எப்போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் சுவாமி எல்லா விதமான காரியமும் சுவாமி உமக்குள் அடங்கி இருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய தயவுக்காக நன்றி. இப்பொழுதும் நீர் பிரசன்னராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு நல்ல தகப்பனாய் இருந்து இம்மட்டும் எங்களை வழி நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய துதி ஆராதனையிலும் ஆண்டவரே கொடுக்கப்படும் வார்த்தையிலும் சுவாமி உம்முடைய வல்ல கரம் இருப்பதாக. உம்முடைய மன்னாவை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய இதயத்தை ஆதாயப்படுத்துங்கப்பா. ஆண்டவரை எதை பற்றியும் நாங்கள் சிந்தித்துக் கொண்டு இராமல் சுவாமி உண்மையை நோக்கி உம்முடைய வார்த்தையை நோக்கி மாத்திரமே எங்களுடைய சிந்தை இருப்பதாக. எங்களுடைய சிந்தையை ஒருமுகப்படுத்துங்கள், எங்களுடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்கள். நாங்கள் அந்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் கேட்கும் என்ற பாடலை பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிய
அந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் ஜொலிக்கும். ஆகாயவின் வீணாய் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வீணாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆம் கர்த்தாவே, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. சிறை வாழ்வும் மலரும், சீர்வாழ்வும் மலரும், சீயோனின் மகிமை திரும்பும் என்று சொன்னீரே கர்த்தாவே. இப்பொழுது சுவாமி உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுங்கப்பா. ஆவியானவர் தாமே வந்து எதெல்லாம் எங்களை கட்டுவித்து இருக்கிறதோ கர்த்தாவே, அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்க்க போகிறதான வல்லமை உங்களுடைய கரம் எங்கள் மீது வந்து தொழுவதாக சுவாமி. இப்பொழுதும் கூட சுவாமி எல்லா விதமான தடைகளையும் நீக்கி உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. Amen. ஆமென். Amen. Amen. Once again, warmly welcome you all in the name of Lord and Savior Jesus Christ. It is such a privilege for all of us to be gathered together in one accord. நாம் அனைவரும் ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு நாம் இங்கே கூடி வந்திருக்கிறது ஒரு பெரிய தேவ திட்டம் என்பதை நான் தீர்க்கமாக விசுவாசிக்கிறேன். On that note, I warmly welcome you once again. I want you to stay connected so that God will do a great miracle in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான போராட்டமோ சோதனையோ கவலையோ இல்லாட்டி முன்பு இழந்த நீங்கள் ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, அந்த வாழ்க்கை நீங்க இழந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் நீங்க நிச்சயமாகவே சொல்றார், மறுபடியுமாக நான் நீ இழந்த வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். May God reassure these words through the sermon which is going to be delivered by his servant. Bible time. இன்று நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க இருக்கிறோம். You must be, before I get into the sermon, you must be wondering why I keep switching from English and Tamil. எனக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு லாங்குவேஜ் and I know a little bit of Hindi, but ஏன் மாறி மாறி பேசுறேன்ட்டு, because there are few people who can't understand Tamil. அவங்களுக்காக தான் நானே self translate பண்ணிக்கிறேன். So God willing, I think after lockdown God will definitely enable somebody to come and translate the message which I am delivering, because this is very important, because many people are receiving the word and they are getting blessed. அதனால தான் நான் வந்து தமிழ் இங்கிலீஷ் மாத்தி பேசுறேன், மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது. இன்னைக்கு நான் தமிழ்லயே பேசலாம்னு இருக்கேன், டிபெண்டிங் அப்பான் who is coming and getting connected. முதலாவது எபிரேயருக்கு எழுதின நிருபம், the book of Hebrews chapter 7 verse 23 to 29, 28 படிங்க. அன்றியும் அவர்கள் மரணத்து நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்களானபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். போதும். எனக்கு பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக நாம் ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆசாரியத்துவம், the priestly role of Jesus Christ and you and me. எலியாவினுடைய ஸ்பிரிட் குறித்து நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி எப்படி ஊழியங்கள் நடக்குது, எப்படி நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும். We don't inherit by our genetics, we don't inherit by our good deeds, but it has been given as a free gift by the Lord himself. ஆண்டவரே நமக்கு கொடுக்கிற அந்த ஒரு கிருபையை குறித்து நாம் சில வாரங்களாக தியானித்து வந்திருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் அதையே ஒரு ஃபவுண்டேஷனா போட்டுட்டு இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை விளக்க இருக்கிறார். இன்று நாம் எதை குறித்து பார்க்கிறோம்னா, அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகரும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள். இப்ப நானும் ஒரு ஊழியக்காரன். அநேக ஊழியர்கள் உலகம் முழுவதும் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா என்ன அவங்கலாம், they are all mortal men, மனிதர்கள் தான் அப்படின்னு எபிரேயர்களுக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. The form of priests were many in number because they were prevented from death from continuing in office. முன்பாக இருந்த ஆசாரியர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இருந்த அநேக ஆசாரியர்கள், தேவ ஊழியர்கள், அவர்கள் மரித்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் மாம்சமானவர்கள். அதனால் அவர்களுடைய ஆசாரியத்துவம் தொடர்ந்து நடக்கவே முடியாது, இல்லையா? எவ்ரிபடி who is born in flesh has to die one day. அதனாலதான் என்ன பண்றாரு ஆண்டவர், இயேசு சுவாமிக்கு அந்த ஆசாரியத்துவத்தை கொடுக்கிறாரு. That is why we call Jesus as the high priest. That is why we saw Jesus is the
is coming from the order of Melchizedek. இப்ப படிங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். எப்போதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகுபடியால் அவர் எப்போதும் எல்லோரையும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறதுனால அவருக்கு அந்த ஆசாரியத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கிறிஸ்துவுக்கு அந்த ரைட்டை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதை நம்ம இப்ப பாக்குறோம். படிங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். எனக்கு பிரியமானவர்களே, எந்த ஒரு பிரீஸ்டா இருந்தாலும் எந்த ஒரு பாஸ்டரா இருந்தாலும் அவர்கள் எல்லாம் மாம்சத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் உள்ளவர்களாகவே இருப்பார்கள். பெரிய saints, I don't want to mention names, even the likes of great saints who walked in this world will have some shortcoming. அதனாலதான் தேவனுடைய மனிதர்களோடு நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவர்கள் நல்லவர்களா இருப்பாங்க. அவரோட கிட்ட போய் நீங்க பழகும் போது என்ன ஆயிடும், ஓ இவனுக்கு இந்த குறை இருக்கு, அவனுக்கு அந்த குறை இருக்குன்னு நிறைய குறைகளை நாம் பார்க்க நேரிடும். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. இயேசு சுவாமிக்கு அந்த மாதிரி காரியங்கள் கிடையாது. ஏன்னா அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் பரிசுத்தராய் இருந்தார். அவர் மாம்சமாய் இருந்த பொழுதும் அவர் பாவம் செய்யாமல் இருந்தார். அவர் எந்த ஒரு இடத்திலையும் சோதிக்கப்பட்டாலும் அந்த சோதனைக்கு அவர் விழுந்து போகவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? அதனாலதான் அவர் என்ன சொல்றாங்க, என்னன்னா 4 குவாலிட்டி சொல்றாங்க அவரை பத்தி. என்னது? பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும். So he went and dined with the sinners. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அவர் பாவம் செய்யவில்லை. இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, நாம பாவிகளோடு சேரக்கூடாதுன்னு சும்மா சொல்றாங்க. நம்ம பாவிகளோட தான் நம்ம பயணிக்க வேணும், நம்ம அவங்களோட தான் இருக்கணும். It is very true to an extent, but God is telling today that we should not go too deep into the company of sinners. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் பாவத்துக்கு விலகி தூரமாய் இருந்தார். ஆனா ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்த ஜனமாக எதுக்கு கூப்பிடுறாருன்னா, you should not be going into a place where it is sinful. அது ஒரு சபையா இருக்கலாம், அது ஒரு கூடுகையா இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய சொந்த குடும்பமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானவனே நீ அங்கேயே போய் don't sit and waste your time because you are not Jesus, because we are all tempted, we are all sinners and we are wasting away our every single precious minute which God has given us. அதனாலதான் சொல்றாரு, அவர்தான் பரிசுத்தர், அவர்தான் மாசில்லாதவர், அவர்தான் அவரே பாவிகளுக்கு நாம் இருந்து விலகி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இயேசு சுவாமி நமக்கு என்னவா இருக்கிறாரு? ஹை பிரீஸ்டா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. படிங்க. வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். When God created this world, he created us without any blemish. அவர் ஒரு பலியை அவர் தேவையே இல்லை. எப்ப பாவத்தை மனிதன் செய்து ஆண்டவரிடம் இருந்த உறவை பிரித்தானோ அப்போ ஒரு பலி தேவைப்பட்டது. There was a need and a necessity for man to offer sacrifice, and people kept offering sacrifice in the form of bull, ram, sheep, goat. எல்லாத்தையும் அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் படைத்து தேவனுக்கு பலி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். ஆனா ஆண்டவர் பாக்குறாரு, இது என்ன, இது எவ்வளவு நாள் இவங்க பலி செலுத்துவாங்க, இருந்தாலும் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு போயிடுறாங்க, திரும்பவும் அவங்க மனஸ்தாபப்படவே மாட்டேங்கிறாங்களே, திரும்பவும் அவங்க பாவத்தை உணராமலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்களே, கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, இருந்தாலும் அவர்களுக்கு தேவனை குறித்த அறிவு இருந்தும் அவர்கள் செய்த காரியங்களை மறுபடியுமாக கோயிலுக்கு போறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா இப்ப என்ன இல்ல, அவங்களுக்கு பாவ நிவாரண பலி ஃபுல்ஃபில் ஆகல. அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, பரிசுத்த தேவன் சொல்றாரு, நான் என்னுடைய சொந்த மகனை உங்களுக்கு தரேன்னு சொல்லி அவர் பிசிக்கலா உலகத்துக்கு அமிச்சிட்டார். அவர் இறந்து பரலோகத்துக்கு போயிட்டு அவர் ஆவியானவராய் இங்க கிரியை செஞ்சிட்டு இருக்கார். ஆனா எதை நாம மறக்க கூடாதுன்னா, இப்பொழுதும் நமக்கு ஒரு பலி தேவை. ஆமென். We still need a sacrifice. Can you offer a sacrifice? கஷ்டம். We say that we offer our bodies as a living sacrifice. We offer ourselves as a living sacrifice. பட் ஆனா எவ்வளவு பரிசுத்தமா நம்மளால இருக்க முடியும் சொல்லுங்க? கஷ்டம் இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நானே பரிசுத்த ஜீவாதார பலி. I have given my body, I have sacrificed my entire life just for you and for me. அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்ம மனதில் விதைச்சிட்டாருன்னா நம்ம பாவமே செய்ய பயப்படுவோம், நம்ம செய்ய மாட்டோம்.
நாம மனதில் ஆவியில் குத்தப்பட்டவர்களாக நாம் பாவத்துக்கு விலகி ஓடிடுவோம். நம்ம வாயின் வார்த்தைகள் பாவம் செய்ய நினைத்தால், இயேசுவே நீங்க எனக்காக வந்து சிலுவையில மரித்து எனக்காக நீங்க இறந்துட்டீங்களே, அதுதான் கான்செப்ட். But many people say, oh, this is just a thing which I can't comprehend. This is a tradition which many people have told me for a long time. அதனால நான் வந்து இப்படி விசுவாசிக்கிறேன். அப்படி கிடையாது. ஆண்டவர் வந்து இறந்தது உங்களுடைய மனசாட்சியை, உங்களுடைய இருதயத்தை குத்தி, எனக்காக யாரோ ஒருத்தர் பலியானாரே, நான் எப்படி இன்னும் பாவத்திலே இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற காரியத்தை தான் நாம இங்க உணர வேண்டியவர்களா இருக்கிறோம். படிங்க. நியாய பிரமாணமானது பலவீனம் உள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, this is a very important thing which we all know, but I'm trying to remind you. The law was pre-existent before Jesus Christ. அவர் நியாய பிரமாணத்தை உடைக்க அல்ல, நியாய பிரமாணத்தை பூர்ணப்படுத்தவே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படி வந்தவர் என்ன சொல்றாங்க பாருங்க, இங்க அவர் வார்த்தையினால் அவர் என்னன்னு கன்ஃபார்ம் பண்றாராம் பாருங்க. நியாய பிரமாணத்துக்கு பின்பு உண்டான ஆணையோட விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. நியாய பிரமாணத்துக்கு பின்பாக வந்த வசனங்கள், வேத வாக்கியங்கள் எல்லாமே குமாரனை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுது. அவரை இங்கே உங்களுக்கு பலியாய் முன்பாக நிறுத்திவிட்டு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னதை போல பலிகளை செலுத்தி செலுத்தி நீங்க காசை கொடுத்து கோயில்ல வந்து காணிக்கையை நான் போடுறேன், இந்த கோயிலை நான் வந்து தாங்குறேன், இந்த நான் சபைக்கு வந்து இவ்வளவு செய்வேன், அந்த சபையில ரைட் ஹேண்ட் பாஸ்டருக்கு, லெப்ட் ஹேண்ட் பாஸ்டருக்கு, நான் வந்து இந்த ஊழியத்துல ஒரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற பலியை ஆண்டவர் இங்க உங்ககிட்ட ஆசைப்பட்டு கேட்கல. ஆண்டவர் மாறாக என்ன ஆசைப்படுறாருன்னா, நீயே ஜீவ பலியாய் கொடு. உனக்காக நான் வந்து இங்க ஜீவ பலியாய் மரித்தேன் இல்லையா, நீ எனக்காக என்ன செய்ய? What are you doing? Are you trying to please me with your sacrifice? I don't need your sacrifice. நான் உன்னுடைய sacrifice தமிழ்ல பலிகளை நான் விரும்பவில்லை. அந்த பலியெல்லாம் முடிஞ்சிருச்சு. இயேசு சுவாமி வரதுக்கு முன்பதாகவே அந்த பலிகளை ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டார். ஆனா இப்ப என்ன நமக்கு தேவை? மனஸ்தாபப்படும் உண்மையான இருதயம் தான் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. அதேதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் கேட்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, எல்லாம் சொல்லலாம், ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆண்டவரே நான் மாம்சம் தானே, எப்படி நான் விழுந்து போறேன். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அதுக்குதான் சொல்றாரு, பாவத்துக்கு விட்டு விலகி ஓடுங்கள். இயேசு சுவாமி பாவிகளோடு உட்காரலையா? நீங்க பாவிகளோட உட்கார்ந்து காசிப் பண்ணிக்கிட்டு சிரிச்சு எல்லாத்தையும் நீங்க அங்கேயே வந்து இருந்த குட்டையிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆயிடும்? You will be a sinner for few more years. எப்ப ஆண்டவர் உங்கள் மனதை உடைக்கிறாரோ அப்போதான் நீங்க ஞானஸ்நானம் பெற்றவர்களா இருக்கிறீங்க. எப்ப ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி ஆவியானவர் உங்களை கன்விக்ட் பண்ணி, ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் மறுபடியும் இந்த பாவத்துக்கு நான் செய்யக்கூடாது ஆண்டவரே நீங்க சொல்றீங்களோ, அப்பதான் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி கிரியை செய்வார். இல்லாட்டி நீங்க உலகத்தாரை போலதான் நாம் வாழ்வோம். Because we don't have any ability to receive salvation. That is why I said you cannot inherit salvation. You cannot inherit or you cannot receive salvation by your own deeds. But மாறாக ஆண்டவருடைய கைகளை பிடித்து நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வழியை நடக்கணும்னு நம்ம சில வாரங்களாவே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதை தான் ஆண்டவர் ஒரு ஃபவுண்டேஷனா தராரு. This is not the actual crux of my sermon. இதுதான் ஃபவுண்டேஷன். இதற்கு பின்பாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி which we all know from the book of Mark. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் படிங்க. சோ இப்ப நம்ம எது வரைக்கும் பார்த்திருக்கோம்? ஆண்டவரே ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவர் ஏன் பிரதான ஆசாரியராய் நியமிக்கப்பட்டார்? ஏனென்றால் உங்களால் உங்களுடைய பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. நீங்க பாவத்தை சம்பாதிக்கலாம்னு சொல்லி நீங்க உங்களுடைய பணத்தை கொண்டோ உங்களுடைய செயல்களை கொண்டோ நீங்க ஊழியத்துல ஒரு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கிறத கொண்டோ நீங்க உங்களுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக ஆண்டவர் கொடுக்கும் அந்த மரணத்தின் பாடை நீங்க நினைத்து, அவருடைய பாடு எனக்காக தானே பட்டாருன்னு சொல்லி நீங்க மனஸ்தாபப்பட்டாதான் உங்களுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற முடியும். ஏன்னா யூ ஹேவ் டு பி டெலிவர்ட் டுடே. ஆமென். நீங்களும் நானும் இன்று ஒரு விடுதலை பெறதான் ஆண்டவர் இங்கே உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு பண்ணதையே பண்ணிட்டு இருக்கிறதுக்காக ஆண்டவர் இங்க கூப்பிட்டு வரவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, I don't know whether you will comprehend what I'm trying to say, but God's Spirit is saying we all need deliverance, and that deliverance is going to happen today, right now, because we cannot live an ordinary Christian life forever. ஏன்னா காலங்கள் ரொம்ப குறைவா இருக்கு. நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போகும் பொழுது, நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, யூ கேனாட்
inherit or you cannot go into the kingdom of God without being transformed. நீங்க பாவியாகவே மன்னிச்சீங்கன்னா நீங்க பரலோகத்துக்குள்ள போக முடியுமா? அதுக்குதான் என்ன மாதிரி ஒரு பாஸ்டர் இங்க நிக்க வச்சு என்ன பண்றாரு? அவர் உங்களை பாவ சேற்றிலிருந்து இருந்து எடுக்க பாக்குறாரு. என்னையும் சேர்த்துதான் அவர் சொல்றாரு. அதுக்குதான் நாம இப்போ என்னன்றத ஃபவுண்டேஷனை பார்த்துட்டோம். சோ ஆண்டவர் தான் அந்த பலி. ஆண்டவர் ஏன் பலியானாரு? அவர் பரிசுத்தராக இருக்கிறார். உங்களால அந்த பரிசுத்தத்தை பெறவே முடியாது. நீங்கள் அவர் பட்ட பாடையும் மரணத்தையும் நீங்க நினைத்து மனதுருகி நீங்கள் அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். பாவம் செய்யும் போது if you are tempted, you should seek God's face and you will know what is going to happen. Read Mark chapter 10 verse even children if you have it or தமிழ்ல படிச்சணும் படிங்க. 46ல படிங்க. 46 Mark 10:46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். We all know the story, right? When Jesus comes from Jericho, comes to Jericho, and he was as he was leaving Jericho, with his disciples, a great crowd came, and in that crowd was a man by the name Bartimaeus. And he was a blind beggar. And whose son was he? He was the son of Timaeus. எனக்கு பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான, இல்லாட்டி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். பட் காட் இஸ் சேயிங், ஒரு பிச்சைக்காரனா அங்க உட்கார்ந்து இந்த மனிதன் அவன் பரம்பரை பிச்சைக்காரன் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு மனிதனை ஓல்டன் டேஸ்ல யாருமே பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. இப்போ என் பேரை வந்து ஒரு ஸ்கிரைப் வந்து உட்கார்ந்து எழுதுறாருன்னா it has to have some weightage for that man. இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு நார்மல் சிட்டிசன் அப்படி பேர் சொல்லிலாம் யாரும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. யூசுவலி he has to be somebody of some repute in the society. அதனாலதான் இங்க பாருங்க, யாரா இவரு இந்த குருடர்? திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே. திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு. திமேயுன்றது ஒரு கிரீக் நேம். and the meaning of that name is honor. ஒரு கனமான ஒரு மனிதன், ஒரு மேன்மைக்குரிய ஒரு மனிதன்றதான் திமேயுன்ற ஒரு மனிதனுடைய பெயருக்கு மீனிங்கா இருக்கு. பர்தேமேயு அப்படின்னா என்னன்னா, he is the son of Timaeus. He doesn't have his own name, but he's been addressed as he is the son of Timaeus. அது வந்து ஒரு பர்னா வந்து அரமாயிக்ல சன்னு அர்த்தம், திமேயுனா ஆனர்னு கிரீக்ல அர்த்தம். சோ இட் இஸ் a combination of two words, two languages. சோ அந்த மனிதனை ஏன் வந்து இவ்வளோ முக்கியமா நான் வந்து இங்க சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் குருடன், ஆண்டவர் அந்த குருடனுக்கு ஒரு கண் பார்வையை கொடுத்துட்டு போயிட்டாருன்னு நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஆனா இங்க அவன் ஒரு குருடன் மாத்திரமல்ல, அவன் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு தகப்பன், ஒரு பேருள்ள தகப்பனுக்கு பிள்ளையாய் அவன் இருந்தவனா இருக்கிறான். He was a well reputed man in the society, but for some reason he lost his eyes and he is forced to sit and beg on the streets of Jericho. அப்புறம் என்ன ஆகுது பாருங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். பாருங்களேன், இது வந்து it is another confirmation that this man is not an ordinary man. He knows Jesus by name and he knows the lineage of Jesus. Jesus யாரு? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஒரு பிச்சைக்காரனுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு தெரியுமா? நார்மலா இருக்கிற மேன் who is always in bondage or who does not have any insight about the society, உலகத்தை குறித்த காரியங்கள் தெரியாதவனுக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது. அந்த ஊரில் செல்வாக்கான இருந்த இயேசுவை குறித்த ஞானத்தை இவன் பெற்றவனா இருந்தான். அறிவை இவனுக்கு தெரியுது. பேர் சொல்லி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு. முதல்ல வந்து இயேசு கிறிஸ்துவே இறங்கும்ன்றான். அப்புறம் இவங்க எல்லாம் இவனை வந்து குவாய்ட்டா இருன்னு சொன்னோன்னா என்ன பண்றான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாக சத்தம் போட்டு, even before, I mean, more louder than before, he is shouting and saying, Jesus the son of David, please come unto me. எனக்கு இறங்கும், மனது இறங்கும்னு சொல்லி கத்துறத பாக்குறோம். இயேசு நின்று அவரை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். திடன்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்று ஜீசஸோட சுத்தி இருந்த சீஷர்களும் சரி மற்றவர்களும் சொல்றாங்க.
உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். எனக்கு பிரியமானவளே, சகோதரனே, சகோதரி, இப்போ ஆண்டவர் உங்களை கேட்கிற காரியம் என்னன்னா, இயேசு உங்களுக்கு என்ன இன்னைக்கு செய்யணும். I personally believe, God's Spirit is telling me right now that you need deliverance. Amen. நாம் அனைவருக்கும் ஒரு விடுதலையை ஆண்டவர் தர இந்த நிமிஷத்தில் அவர் சித்தமா இருக்கிறார். அதை தான் ஆண்டவர் இந்த குருடனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு தராரு. நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமையிலிருந்து ஒரு வேளை இப்ப இறங்கி ஒரு இந்த குருடனை போல இருக்கலாம். I don't know what the situation is. You may have lived a very nice life. You may have lived a very comfortable life, but your situation may be looking very gloomy. Your situation may be looking very dull. உங்களுக்கு ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலங்களுக்குள்ளாக நீங்கள் இப்ப கடந்து சென்றிருக்கலாம். கடந்த காலங்களை நீங்கள் நினைத்த அந்த குருடன் நினைத்திருப்பான் இல்லையா, எங்க அப்பா பேரு திமேயு, எங்க அப்பா வந்து ஒரு பெரிய கிரீக் ஸ்காலர், நான் வந்து இந்த தெருவில் உட்கார்ந்து கண்ணு தெரியாம பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்களுக்கு வராம இருக்கலாம். பட் அதை போல ஒரு நிலைமையில் நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் நீங்க சொன்னாரு, உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும்? வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ நீட்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறார் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அவன் எதை வேணா கேட்டிருந்திருக்கலாம். he could have asked for money, he could have asked for some other நல்ல சாப்பாடு தாங்க, he could have asked for some kind of other pleasures which normally a beggar will ask. Will a beggar come and ask a man to give eyesight? அந்த ஞானத்தை தான் ஆண்டவர் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. God is saying, do not ask for little things, ask for greater things. ஆவிக்குரிய காரியங்களை கேளுங்க. கண் பார்வை அடையணும். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்ற காரியம், we need to be our blind eye should be opened. இந்த குருடனை போல நாம் ஒரு இருள் சூழ்ந்த காரியங்களில் நான் உட்கார்ந்துகிட்டே மூழ்கி இருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, இன்றே அந்த குருடனை போல உங்களுக்கு விடுதலை உண்டு. You are delivered right now in the name of Jesus Christ. Amen. நீங்க நினைக்கலாம், ஐயோ எப்படி இது நடக்கும்? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். I was watching a YouTube video yesterday. நான் இதெல்லாம் வந்து பல வருடங்கள் முன்னாடி கேள்வி கேட்டவன். But after started walking in the Spirit, I don't question about all the supernatural things, because God has clearly said, do whatever you can to invoke the Spirit and deliver people. Amen. நீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போனோம்னா, என் நாமத்தினால எவன் பேயை ஓட்டினாலும் அவனை குறித்து நீங்க குறைப்பட்டுக்கிட்டலாம் இங்க இருக்காதீங்கன்னாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? உட்கார்ந்து, அவன் அந்த மாதிரி மந்திரவாதி பண்றான், ஏன் அப்படிலாம் நம்ம குறை சொல்ற ஆவி நமக்குள்ள இருக்குன்னா, ஏன்னா உங்களுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இருந்தாலும் என்ன ஆயிடுதுன்னா, நீங்க வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான காரியங்களை நீங்க பார்த்து மாம்சமான கண்களோடு நீங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆவியான கண்களோடு நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குறை பேச்செல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. ஆமென். நேத்து நான் சொல்ற அந்த எக்ஸாம்பிள், நேத்து ஒரு ஆஸ்திரேலியன் பாஸ்டர் யூடியூப் பேசிட்டு இருக்காரு ஜூம் மீட்டிங்ல. தேர் இஸ் ஒரு 100 பேருக்கு மேல இருந்தாங்க. லைவ் கிடையாது, இட் இஸ் a recorded thing. There was a lady who was watching that Zoom meeting, and அந்த பேர் சொல்லி தான் அவர் கூப்பிட்டு இருந்தாரு. நான் 3 நாளா பாத்துட்டு இருக்கேன். அந்த அம்மா அங்கேயே தான் இருக்காங்க. திடீர்னு அன்னைக்கு அவர் சொல்றாரு, நீங்க இன்னைக்கு ஆவியானவர் உங்களை காட்டுறாரு, வாட் கேன் ஐ ப்ரே ஃபார் யூன்னு சொல்றாரு. ஷீ இஸ் ஃப்ரம் கேரளா இன் இந்தியா. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு காரியத்தை சொல்றாங்க, தன்னுடைய கணவன் இறக்க இருக்கிறாரு, he is in ventilator, people have told that he does not have any more life to live அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஜெபம் பண்ணுங்கன்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஜெபம் பண்றாரு, கத்தல, குதிக்கல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, அவர் ஜெபம் பண்றாரு. அவருடைய கூட இருந்த ஊழியர்கள் 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களையும் ஜெபம் பண்ண சொல்றாரு. they are praying very in a composed, calm manner but with faith. விசுவாசத்தோடு கூடிய ஒரு ஜபத்தை அவர் செய்யறாங்க. After 3 weeks, the lady comes back again in a bigger Zoom meeting, and she is saying, along with the husband, that God has healed him completely from the deathbed. Amen. இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதை உணர முடியும். அந்த குருடனுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவனை ஒரு பெரிய சாட்சியாய் மாத்த போகுது. அவனை மாத்துது. உடனே பாருங்க அவன் என்ன பண்றான், அது ஆண்டவர் அவனை வந்து கண்களை திறந்துடுறாரு இல்லையா, அவர் திறக்கல. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. you can leave now, your faith has saved you. அப்புறம் என்ன ஆகுது பாருங்க. உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான்.
உடனே அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். வழி நெடுக அவன் தேவனை துதித்து ஆராதித்து praise பண்ணிக்கிட்டு he was singing praises to God and he was thanking God. I strongly believe that is what has happened after his deliverance. Amen. உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் டெலிவரன்ஸை வாங்கிக்கிட்டீங்கன்னா you will not stop from praising God. ஆண்டவர் அதான் சொல்றாரு, இன்னைக்கு இந்த சால்வேஷன் உங்க வீட்டுக்கு வந்துருச்சு. If you are going through some sickness, if you are going through some kind of heart pain, if you are going through some kind of spiritual blindness or physical blindness, God is saying you are touched right now. Amen. ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்தை நீங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய மேலான காரியத்தை நீங்க கேட்கும்படியாய் தாழ்மையை அழைக்கிறார் என் பிரியமானவர்களே. Not to ask for food, not to ask for money, not to ask for a job, but to ask for a deliverance. இன்னைக்கு அதை தான் நீங்க கேட்கணும். இன்னைக்கு நீங்க போய் முழங்கால் படிக்கிட்டு இந்த sermon முடிஞ்ச பிறகு, இந்த சர்வீஸ் முடிஞ்ச பிறகு, Lord give me the wisdom to ask what is lacking in my life. பரிசுத்தம் குன்றி இருந்துச்சுன்னா பரிசுத்தத்தை கேளுங்க. ஜப ஆவி குன்றி இருந்துச்சுன்னா ஜப ஆவியை தாங்கன்னு கேளுங்க. விசுவாசம் குன்றி இருந்துச்சுன்னா விசுவாசத்தை தாங்கன்னு கேளுங்க. கண் பார்வை தெரியலன்னா கண் பார்வையை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. It could be a physical deformity, blindness, or it could be a spiritual blindness. God will definitely speak to you today after this service. I strongly believe in that. And now I'm going to sing a small song. This is a Sunday school song. And why I'm singing is, உங்களுக்கே தெரியும், நான் இந்த தமிழ் பாட்டை நான் சின்ன பிள்ளையில சண்டே ஸ்கூல்ல நான் கேட்டேன். அதை நான் இப்ப பாட போறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் இதை சேர்ந்து பாடுங்க. பர்த்திமேயு என்றும் ஒரு குருடன் இருந்தானா, பாதைகளில் அமர்ந்தபடி பிச்சை கேட்டானா. பர்த்திமேயு என்றும் ஒரு குருடன் இருந்தானா, பாதைகளில் அமர்ந்தபடி பிச்சை கேட்டானா. பரமன் வந்தாரா, பாவம் தீர்த்தாராம், பார்வை தந்தாராம், பரவசம் அடைந்தானா. பரமன் வந்தாரா, பார்வை தந்தாராம், பாவம் தீர்த்தாராம், பரவசம் அடைந்தானா. பரமன் வந்தாராம், பார்வை தந்தாராம், பாவம் தீர்த்தாராம், அவன் பரவசம் அடைந்தானாம். இது சண்டே ஸ்கூல்ல they taught me this song when I was in Sunday school when I was probably around 7 or 8 years old. I am 41 years old now. After so many years I haven't sung the song many times. ஆண்டவர் இந்த தியானத்தை எனக்கு தரும் பொழுது இந்த பாடலை நினைவுபடுத்துறார். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இதை குறித்து நாம் இப்பொழுது புரிந்திருப்போம் இல்லையா? So the same power which the blind man received, you will receive this morning. So I sincerely pray that this will be a great miracle and you will be standing as a great testimony and witnessing Jesus Christ. So அதை நாம் இரண்டாவது காரியமாய் பார்க்கிறோம். முதலாவது, without the holy priest, without the high priest, you cannot receive salvation. Without high priest, you cannot receive your deliverance. Without high priest, you cannot receive your affirmation of the forgiveness of your sins. நீங்கள் பிரதான ஆசாரியர் இல்லாமல், தேவன் அப்பாயிண்ட் பண்ண பிரதான ஆசாரியர் இல்லாமல் உங்களுக்கு விடுதலை கிடையாது. அந்த பிரதான ஆசாரியர் யாரு? இயேசு சுவாமி. Jesus alone is the high priest. அதை நாம் இப்ப பார்த்துட்டோம். சோ இந்த குருடனுக்கு பார்வை அடைஞ்சு, குருடன் பார்வை அடைஞ்சோட என்ன பண்றான்? பரவசம் அடைந்து அவன் தேவனை துதித்து கொண்டே போறான். போன பிறகு எப்படி அவன் துதிச்சிருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா? How a person who's delivered, how a person who's delivered of bondage, how a person who has lived a very good life and he has fallen down suddenly or deteriorated slowly and he is sitting on the road begging, எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் பாருங்க. How hard he would have felt. Oh, I was like this, you know, I was like a king. I was living a very decent life. What is this happening in my life now? I'm sitting on the roads and I'm begging. If you are a man like that, if you are a woman like that, God is saying you are delivered right now. நீங்க இன்னைக்கே விடுதலையை பெற்றுக்கொண்டீங்க. பெற்றுக்கொண்ட நீங்க எப்படி இருக்கணும்ன்றத நாம இப்ப 34ஆம் சங்கீதத்துல பார்க்கலாம். Psalm 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. Amen. Praise be to God.
if you are delivered, or even if you want deliverance, what should be in your mouth? Praise. Praise should always be in your mouth. You cannot just receive deliverance without any praise. நீங்க துதிச்சாதான் உங்களுக்கு விடுதலை நடக்கும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி உங்களுடைய வார்த்தைகளினாலும் ஆவியினாலும் நீங்கள் துதித்துக் கொண்டே இருந்தீங்கன்னா, there will be chains breaking down in your life. There will be bondages which will be shattered in your life. Amen. Praise be to God. So, my dear brothers and sisters, the first thing you need to have in mind before receiving deliverance is you need to praise God. Not only before deliverance, but even after deliverance. So, முதலாவது நீங்க praise பண்ணணும். அப்புறம் என்ன ஆகுமா? My soul makes its boast in the Lord. Let the humble hear and be glad. தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். You will not boast about anything else. You will not be boasting about the situation. You will not be boasting about your friends. You will not be boasting about your pastor. You will not be boasting about your own selfish things. But you will be just praising God and boasting about His goodness in your life. Amen. You want to be delivered, you better do that. You want to be cast out of demonic attacks in your life, you better do that. If you want to still exist in the demonic possessed lifestyle, I don't know what you want to do. I don't know how to explain this to you. But God is saying everybody needs deliverance. Everybody needs to be coming out of bondage. Everybody needs to be revived in their spirit and in their mind. For that to happen, you need to praise God and you need to be in His spirit. அவரை நீங்க துதித்து அவருடைய ஆவிக்குள்ளாகவே நீங்கள் இருந்து கொண்டு இருக்கணும். படிங்க, மூணாவது படிங்க. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். Oh, magnify the Lord with me and let us exalt His name together. We have to exalt God's name together, not just yourself. You can do it by yourself, like how Elijah was left alone and he was praising God. But look at Jesus' disciples. Most of them were having a corporate prayer. They were exalting God's name by coming in small groups. They were praising God. They were thanking God. They were saying, "Oh Lord, thank you Jesus. Thank you for your Holy Spirit. Thank you for giving me this good day. Thank you for blessing me. You are everything in my life. Without you, I cannot do anything. நீங்க இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவரே. நீங்கள் வந்தால் என் வாழ்க்கையில் விடுதலை உண்டு. நீங்கள் வந்தால் என் பார்வைகளில் கண் பார்வை மறுபடியும் வரும். நீங்க வந்தா என்னுடைய சிக்னஸ் போவோம். நீங்க வந்தா கேன்சர் விலகி ஓடும். நீங்க வந்தா ஹார்ட் அட்டாக் நிக்கும். நீங்க வந்தா என்னுடைய கால்வலி எல்லாம் போகும். நீங்க வந்தீங்கன்னா நாம என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிடிகளும் அந்தகாரங்களும் ஒளிந்து போகும். ஆமென். When Jesus comes into your life, all the sickness, cancer cells will disappear in Jesus' name. When sickness is threatening your life, Jesus is saying there is no place for it to be in your body. Amen. எப்படி இருக்கும் சொல்லுங்க? When Jesus is with you, how can sickness come and attack you? It may come and attack you if you have, I'm not saying it may, it will come and attack you only if you have left open doors. நீங்கள் பிசாசுகளுக்கு கதவுகளை திறந்து வைத்தீங்கன்னா தான் அது வந்து உங்களை அட்டாக் பண்ணும். பண்ணிடுச்சுனா that is okay. You know, even if the blind man has, I don't know what has happened in his past, but God is saying, past is past. Don't worry about your past. What is to happen is more important in your life and in my life. இப்பொழுது நடக்க இருக்கிற காரியம் தான் முக்கியமான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, அது நடக்க இருக்கிற காரியம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கணும்னா அவருக்கு நீங்க துதி ஆராதனைகளை செலுத்துங்க. ஆமென். You have to praise God in your loneliness. You have to praise God with your family. You have to praise God with your church. You have to praise God with your group of friends. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா பிசாசு எப்படி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்? How can it be in your life? படிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவே இல்லை. யார் இங்க இயேசு சாமியோட முகத்தை நோக்கி பார்க்கிறா? அந்த குருடன் பர்திமேயு is seeing God's face and he is, he's getting eyesight. அவரை நோக்கி நீங்க பாருங்க. அவரை நோக்கி பாக்குறதுனா எப்படி? உடனே எல்லாம் சிலருக்கு எப்படின்னா ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன்னு சொல்லி எப்படி என்னால ஆண்டவரோட முகத்தெல்லாம் பார்க்க முடியும்? ஏதாவது ஒரு போட்டோ வச்சு பார்க்கணுமா? How can I see Jesus' face? Should I look the face of God, Jesus in every day before I go? That is not what God wants you to be doing. See God in the word which God has given you. அவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, அவர் கொடுத்திருக்கிற அந்த திருவார்த்தைகளில் தான் அவர் உங்களுக்கு ஒளியை வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya.
It is not seeing a picture. It is not seeing Jesus' photo, but to see the word of God and to act according to the word of God. தேவனுடைய வார்த்தையை பார்த்து தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தால் நீங்கள் வெளிச்சம் அடைவீர்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் நடவாமல் இருளில் தான் இருப்பீங்க. You need deliverance. We need deliverance. Deliverance comes only through the word of God. ஆமென். இயேசு சுவாமி சொல்றார், விசுவாசம் போதும், நீ எஞ்சி ஓடிடு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், நீ விசுவாசிச்சால் பிழைப்ப, இல்லனா உன்னை வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கிற காரியங்கள் உன்னை த்ரெட்டன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். போற மாதிரி போகும். when demon goes out of you, it will not leave you forever. It will stay around and it will come back after some time with many more demons. ஆமென். இத நான் சொல்றேன்னா எங்க பாக்குறீங்க? எந்த கதை இது சொல்லுங்க. லேகியோன்ல போகுது, போயிட்டு என்ன பண்ணா? பல விதமான பிசாசுகளை கொண்டு வரும். அதுக்கு தான் சொல்றாரு, யூ பெட்டர் யூ டோன்ட் பி a lukewarm Christian. நீங்க இனிமே lukewarm Christiana இருக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் இங்கே கூட்டு வரல. நீங்கள் மேலோட்டமான கிறிஸ்தவர்களாய் வாழாமல் பரிசுத்த ஆவியானவர் பெற்ற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழணும்ன்றதுதான் ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. The deliverance which happened is not just a physical deliverance for that blind man. The deliverance is a life-changing event for that man, just like how it is going to be for you. Amen. உங்களுக்கும் இன்று ஒரு லைஃப் சேஞ்சிங் இவெண்டை ஆண்டவர் தருவான்றதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில எது வேணா இருக்கலாம். there is some strong hold which is you cannot shatter. You think that it is unbreakable. You think it is like the wall of Jericho. But God is saying everybody will see the wall of Jericho crumble down. Amen. அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்ஃபுல் வாழ்க்கை பிரைஸ் பண்ணுங்க. Psalm 34 says, praise the God. For you to receive deliverance, you need to praise God first. ஆண்டவரை துதிங்க. பழைய வாழ்க்கையை விட்டுருங்க. பழைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் பாவ வார்த்தைகள், பாவ கண்கள், இச்சைகள், பாவ செயல்கள், பாவ கிரியைகள் எதுவாக இருந்தாலும் just leave it alone. And God is saying you have already been forgiven and don't look back. Don't look back like Lot's wife. Look like that blind man. அவனால பார்க்க முடியல. ஆனாலும் என்ன பண்றான்? அவனுடைய கோட்டை தூக்கி போட்டுட்டு he is running to Jesus and says, உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னு என்ன சொல்றான்? எனக்கு கண் பார்வை வேணும். அதுதான் நீங்க எனக்கு கேட்கணும் பிரியமானவர்களே. நீங்க don't go and ask for material things. God will give you, or you can go and buy and say you can attribute it to God. But God is saying, நீங்க இதெல்லாம் ஏன் கேட்கறீங்க? மேன்மையான காரியத்தை குறித்து கேளுங்களேன். ஆண்டவரே, பரலோக பொக்கிஷத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியை தாங்க. உங்களுக்கு மேபி you are struggling with your personality. Maybe your personality is not pleasing to other people and also to your family members. God is saying, ask, I will give you. It is not just a physical deliverance. It is also a physical deliverance. It is a deliverance out of all bondages. But God is saying it is equally important for you to be delivered in your spirit. Amen. படிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அதுக்கப்புறம் வரதான் பியூட்டிஃபுல். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் அங்க வந்து ஒரு ஆயிரக்கணக்கான இல்லாட்டி நூத்துக்கணக்கான குருடர்கள் இருந்திருக்காங்க. ஆனா அங்க ஒரே ஒரு குருடருக்கு ஆண்டவர் பார்வையை தந்தார். ஏன்னா அவர் வந்து கேட்டார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அவர் ஒரு நல்ல மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர். Historians do agree that he was not an ordinary beggar. He left everything. அவர் ஒரு நல்ல வாழ்க்கையை, இல்லாட்டி யார் ஒரு குருடனுக்கு பேர் கேட்பாங்களே, யாராவது போய் என்னப்பா அவன் பேருன்னு கேட்டு அதெல்லாம் வந்து ஸ்கிரைப்ஸ் எழுதி வைப்பாங்களா? He was some man of stature in that place where he lived on the streets of Jericho. அவங்களுடைய அப்பா பேரு திமேயு, பர்திமேயுன்றது அந்த குருடனுடைய பேர். திமேயுன் மகன் வந்து கேட்கறான் அப்படின்றத ஒரு பெரிய காரியம். ஆனா அவன் எப்படி ஒருபட்ட வாழ்க்கையை வாழ்றான்? ரொம்ப ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்றான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு பிசாசின் பிடியில் நீங்க இருந்தீங்கனாலும் இன்று விடுதலை உங்களுக்கு வருது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிங்க குட்டிகள்லாம் தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினியா இருக்கும். சிங்கம் தாழ்ச்சி அடையுமா? சிங்கத்துக்கு பசி இருக்குமா? சிங்கம் எதையாவது போய் அடித்து தின்னுடும். அதால வந்து it cannot stop from killing another beast and eating it. Be a big one like a bull or a calf or a deer or whatever. It can even kill a small little mouse or a rabbit. ஒரு சின்ன ராபிட்ல இருந்து, ஒரு முயல்ல இருந்து ஒரு பெரிய மிருகங்களையும் அடித்து அது கொன்று அது தன் பசியை ஆற்றிக்கொள்ள வல்லமையை படைத்தது. ஆனால் அது கூட
பசி அடையும். ஆனால் தேவனை தேடுகிற உங்களுக்கோ நீங்கள் பசி அடைய போக மாட்டீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஆண்டவரை துதிக்கணும், அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து அந்த வார்த்தையின்படி செய்யணும். என் கர்த்தரை போற்றிடுவேன் நான், என் தேவனை துதித்திடுவேன். இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு ரட்சிப்பார். என் கர்த்தரை போற்றிடுவேன் நான். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாரோ, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாரோ, கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைத்து இருப்பவன் பெரும் பாக்கியவான். என் கர்த்தரை போற்றிடுவேன் நான், என் தேவனை துதித்திடுவேன். இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு ரட்சிப்பார். என் கர்த்தரை போற்றிடுவேன் நான். உங்கள் கர்த்தரை நீங்கள் போற்றுங்கள், அவரை தினம் தினம் தேடுங்கள், அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பது என்பது அவருடைய வேதத்தில் தியானமாய் இருப்பதுதான் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பது. அவருடைய சித்தத்தை செய்வது, அவருடைய முகத்தை பார்ப்பதும் ஒன்றுதான். நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா, இப்ப பாடினதை போல சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். ஆனா உங்கள் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. Any threatening situation, any unprecedented situation in your life is nothing compared to God's power. Amen. The power of the Holy Spirit is so immense or so intense that it can go shatter the chains. Physical chains உடைக்க வல்லமை உள்ள ஒரு ஆவியானவர் தான் நம்மளுடைய ஆவியானவர் இல்லையா? அதை நாம் உணர்ந்தவர்களாக இங்க இருக்கணும். கடைசியா அதே 34ஆம் அதிகாரம் 19 இருந்து படிங்க, 22 அதோட நம்ம முடிச்சிடலாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். ஆமென். அவைகளில் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அப்புறம் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவன் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். இதை நான் இப்போ சொல்றதுக்கான காரணம், why I wanted to I'm going to tell you something. போன வாரம் நான் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணேன். நான் என்னுடைய மனைவியிடம் சொன்னேன், நான் ஆல்மோஸ்ட் ஒரு பல வருஷங்களா நான் ஊழியத்தில் இருக்கேன். I've been preaching in many churches and also having the New Zealand Tamil Church which is being given by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த இந்த சபையை நடத்த ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். ஆனா நான் சொன்ன ஒரே ஒரு காரியம், என் மனைவியிடம் நான் உட்கார்ந்தே நான் பண்ணதில்லை பாப்பா. ஐ never sat and I have done a sermon. ஒரு நாள் கூட நான் ஆண்டவருக்கு சபைக்கு போனாலும் சரி, என்னால முடிஞ்ச ஒரு ரெவரன்ஸ், வாட் ஆஃபரிங் ஐ கேன் மேக் இஸ் ஸ்டாண்ட். however tired I am, however long it is, I will stand and preach நான் சொன்னேன். ஆனா பாருங்க, பிசாசானவன் என் கால்களை ஒரு ஃபிராக்சருக்குள்ளாக போட்டு இதாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். Last week I was sitting and preaching. I felt a little bit uncomfortable to do that. But today I was tempted to do the same thing. I was wanting to sit and do. And என்னால நிக்க முடியல. உண்மையை சொல்லணும்னா இப்ப நின்னா கூட எனக்கு கால்கள் வலிக்குது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல என்னால நின்னா I think my leg is so badly hurting. ஆனா ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் நிக்கிறேன், அது உமக்காக தான் நான் நிற்பேன், அது நீங்க ஆனர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன். அததான் ஆண்டவர், நான் இதை ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. நான் 34:10 நான் முடிச்சிடணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் தொடர்ந்து படின்றாரு. பார்த்தா many are the afflictions of the righteous. உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நீங்க நினைக்கும் பொழுது you will be going through persecution, you will be going through trialsome period, but the Lord delivers him out of all the troubles and he keeps all his bones, not one of them is broken. Amen. அதை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை தான் சொல்றார். உங்களுடைய எலும்புகளையும் ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். It can be anything in your life, but God is saying, do not lose hope.
Just like the blind man, he was waiting for a long time. And when he saw the right opportunity to see Jesus face to face, he did not lose that opportunity. He just grabs that opportunity and shouts, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு ஒரு தடவை மெதுவா கேட்கிறாரு. அவனை அதட்டி அமுக்கணும்னா அவர் சொல்றாரு, முடியாது, இது between me and God. Who are you to stop me? உங்களையும் அப்படி தடுப்பாங்க. நீங்கள் போய் ஆண்டவரோடு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்த இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்களோடு பேசும் பொழுது many people will say, oh, don't listen to all these things, these are all very self-righteous things. But God is saying, don't be bothered about other people. உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய எலும்புகளை எல்லாம் பாதுகாப்பார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருண்டு இருந்த காலங்கள் எல்லாம் மாறி ஒரு புதிய ஒளியை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நாம ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ நாம் இன்றைய நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கறதுனோட எல்லாம் புதுசா வர கிறிஸ்டியன்ஸ் தான் ஒப்பு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் சோ. நீங்க ஒரு கிறிஸ்தவனாய் பிறந்திருக்கலாம், நீங்கள் ஒரு கிறிஸ்தவளாய் வாழ்ந்திருக்கலாம், பல வருஷங்களா நீங்க ஒரு சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, you need to be delivered every single day. And today is the day I believe. ஆண்டவர் இன்னைக்கு நிச்சயமாகவே அந்த விடுதலை உங்களுக்கு தந்துட்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். If you have believed that God has delivered you right now, just pray along with me. கண்களை மூடி என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. சுவாமி, இந்த நல்ல காலை பொழுதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சுவாமி, இப்பொழுதும் வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் சுவாமி நீர் பேராக ஆசீர்வதிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். Lord Jesus, we believe that your Holy Spirit was speaking to us, Lord Jesus, very personally through your servant. Lord Jesus, thank you for giving us the right words, Lord Jesus, so that our bones will be like nurtured, Lord Jesus. எங்களுடைய எலும்புகள் உலர்ந்த எலும்புகளாக அல்ல கர்த்தாவே, உயிர் பெற்ற ஒரு ஜீவனுள்ள எலும்புகளாக மாறத்தக்கதான கிருபையை நீர் தருகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, பிசாசின் அந்தகாரம் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் கிரியை செய்கிறதோ அதை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அதமாக்குகிறோம். We cast out all the demonic attacks and satanic attacks in Jesus' name from anybody who is going through that, oh Lord Master. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Father. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. Let cancers run away in Jesus' name. Cancerous threats, let it all disappear in Jesus' name. ஒரு பிசாசின் அந்தகாரமோ இந்த குருடனை போல சுவாமி அவன் வாழ்க்கை குருடனாக அவன் மாறாமல் சுவாமி அவனுக்கு ஒரு விடுதலை தந்தீரே. அவன் இப்பொழுதும் சுவாமி இந்த டிஃபார்மிட்டி இந்த உடலில் சுவாமி, ஓ நான் இப்படி இருந்தேனே, நான் இப்படி ஆகிவிட்டேனே என்று யாராவது இங்க கேட்டிருந்தாங்களா? அவனுக்கு நீங்க சொல்ற காரியம், do not lose hope. Just ask like the blind man and you are delivered. Amen. Hallelujah. Thank you, Jesus. Thank you for your holy word, Lord Jesus. உங்களுடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த சபையை ஆசீர்வதிங்க, சபை மக்களை ஆசீர்வதிங்க சுவாமி. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இங்கே ஒரு மகன் சுவாமி உட்கார்ந்து, ஓ எனக்கு யாருமே இல்லையே, நான் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தேனே, இப்படி ஒரு நிலைமை மாறிவிட்டதே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? He is calling you today. Amen. God is saying, turn from your old ways. பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாக வாங்க, ஒளிக்குள்ளாக வாங்க. Come into the light and God is going to do a great wonder in your life so that your life will be a standing testimony. Amen. Hallelujah, Jesus. ஆவியானவரே வந்து ஒவ்வொருவரோடும் சுவாமி பேசினமைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Lord, we commit each and every one of them who are listening now, Lord Master. Lord, we pray that an anointed blessing be upon them, O Lord Jesus. Come, Holy Spirit. Hallelujah, hallelujah. வாரும் தூய ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கும் ஒவ்வொரு இருதயத்திலும் சுவாமி நீர் வந்து குடிகொள்ளும் சுவாமி. பிசாசானவனை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விரட்டி அடிக்கிறோம். We cast out again the demonic things in Jesus' name. Hallelujah. We praise you, Jesus. சுவாமி, வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்க சுவாமி. இதே வாயினால் நாங்கள் தேவனை துதித்து, இதே வார்த்தையின் வாயினால் சுவாமி நாங்கள் பிறரை சுவாமி அசுத்தமாக பேசாதவாறு எங்களுடைய வாய்களை காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. Hallelujah. Thank you, Holy Spirit. Lord, we pray for the church now, Lord Jesus. Thank you for keeping this church as a shining light, Lord Jesus. சுவாமி, எங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் சுவாமி, எங்களுக்கு பலம் குன்றி இருக்கலாம் கர்த்தாவே. நீரே எங்களுடைய குறைவுகளில் எல்லாம் நிறைவாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒரு பிசிக்கல் இடத்தை கூட சுவாமி இன்னும் நீர் சுவாமி திறந்து சுவாமி கொடுக்காமல் இருக்கலாம் கர்த்தாவே. இருந்தாலும் நாங்கள் எங்கே இருக்கிறோமோ கர்த்தாவே, அங்கே நீர் கிரியை செய்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. Hallelujah. Lord, we believe wherever we are, Lord Jesus. Lord, we have been worshipping for this long, oh Lord Master. The journey has been so long, but you are being ever present in every single service, oh Lord Master. Thank you for that, oh Lord Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. சுவாமி, அடியானின் குறைகள், குற்றங்கள், பாவங்களை எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளின் பாவங்களையும் சுவாமி உடைய பாதத்துக்குள்ளாக வைக்கிறோம். எல்லாவற்றையும் மறந்து மன்னியும் கர்த்தாவே.
Hallelujah. Give us the assurance that we are your children. With that assurance, we receive you one more time in our lives. And we thank you for the deliverance that you have given us today. Hallelujah. மீதியான நேரத்தையும் நீர் பொறுப்படுத்த நடத்தும். எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். சுவாமி, இப்பொழுதும் கர்த்தாவை பிறந்த நாளை கொண்டாடின சுவாமி அமிர்தாவை சுவாமி நினைத்து பார்க்கிறோம். அந்த மகளுக்கு வேண்டிய எல்லா சுகத்தையும் பலத்தையும் தாங்க சுவாமி, அவள் வளரும் பொழுது சுவாமி நல்ல ஞானத்திலும் தேவ பக்தியிலும் சுவாமி வளரத்தக்கதான கிருபையை தாங்க. பெற்றோருக்கும் சுவாமி உடன் பிறந்தவர்களுக்கும் சுவாமி அவர் ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்பவளாக இருப்பதை கண்டவர்கள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதான கிருபையை தாங்க. பிசாசின் சுவாமி அந்தகாரம் அவரை அண்டி வராதவாறு வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. Hallelujah. Thank you, Jesus. Let her use her talents to glorify you, O Lord Master. Let her see the wonders. சுவாமி, அதிசயங்களை காலத்தக்கதான அந்த மகளை ஆசீர்வதிங்க. சுவாமி, இப்பொழுதும் கர்த்தாவே நட்டாலியாக்காக வருகிறோம். நட்டானியாவை சுவாமி நீர் ஆசீர்வதித்து அந்த மகளோடு இம்மட்டும் ஜீவன் தந்து பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த சிறு பிள்ளையை சுவாமி மறுபடியுமாக உங்களுடைய கருத்துக்குள்ளாக கொடுக்கிறோம். Lord, bless her abundantly, Lord Jesus. Bless their parents and bless her sisters, O Lord Master. And let her be a shining light in the place where she is planted, Lord Jesus. She is going to be a worship leader. And we confess that in Jesus' name. We praise you for that, Lord, our Master. நாங்கள் விசுவாச அறிக்கையோடு நாங்கள் சொல்லுகிறோம் சுவாமி, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் நீ சொன்ன மாத்திரமே நாங்கள் அதை ஒப்பு கொடுத்து நாங்கள் அந்த பிள்ளையை அப்படி வளர்ப்போம் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் சுவாமி. We thank you for that, Lord Master. Bless their parents and bless the extended family and all the ministries that they are involved in. Hallelujah. Lord, we pray for Tamara, Lord Jesus. Lord, she is such a special child, Lord Jesus. அந்த மகளை சுவாமி நீர் எங்களுடைய வாழ்க்கையில் தந்தமைக்காக ஸ்தோத்திரம். பிறந்த நாளை காண இருக்கும் மகளை சுவாமி நீர் ஆசீர்வதித்து ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணி அவளும் சுவாமி ஒரு சாட்சி உள்ள மகளாக அவர் வாழ அவளை சுவாமி நீர் தயார்படுத்த வேண்டுமா தாழ்மையாக ஜெபிக்கிறோம். பலவீனங்களில் எல்லாம் நீர் பலனாய் இருந்து அந்த மகளோடும் அந்த குடும்பத்தாரோடும் இருந்து சுவாமி நீரே பாதுகாப்பின் அறத்துக்குள்ளாக வைக்க வேண்டுமா தாழ்மையாக ஜெபிக்கிறோம். Lord, give her good dreams, O Lord Master. The dreams that is going to be of heaven, not of destruction, O Lord Jesus. நல்ல ஒரு ஆவியை, உற்சாகத்தின் ஆவியை அந்த பிள்ளைக்கு ஊற்ற வேண்டுமாய் தாழ்மையாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, என்னுடைய பாவத்துக்காக நான் எங்கே செல்லுவேன்? Where will I go? My sin is so bad. என்னுடைய பாவம் என்னை மேற்கொண்டு நான் மூழ்கி விட்டேனே, எங்கே சென்று நான் இந்த பாவத்தை கழுவேன் என்று யாராவது நீங்க இங்க இருந்தீங்கன்னா, if you think that your sin is uncleanable, God is saying, come to me like the blind man. I will give you new sight and a new life. அப்படிப்பட்ட ஒரு மகளா நீங்க இன்னைக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த விடுதலையை உங்களுக்கு தந்துட்டார். God has blessed you and you don't have to worry about your sins anymore. Your sins have been forgiven and forgotten by Jesus Christ. Hallelujah. மீதியான நேரத்தையும் சுவாமி நீரே பொறுப்படுத்த நடத்தும். இந்த ஆராதனையில் நீர் இருந்தமைக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து வழி நடத்தி காப்பதாக. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with us now and forevermore. Amen. 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 கடைசி பாடலாக அந்த ஆவியானவரே என்ற பாடலையே நாம் பாடுவோம்.
இறங்கி வாரும் தேவா உமக்காய் வல்லமையாய் வாழ இறங்கி வாரும் தேவா உமக்காய் வல்லமையாய் வாழ ஆவியானவரே ஆற்றலானவரே இறங்கி வாருமையா இந்த வேளையிலே எலியாவே நிரம்பினதா மேலான பலனடைந்தார் அல்லேலூயா எலியாவே நிரம்பினதா மேலான பலனடைந்தார் இறங்கி வாரும் தேவா அக்கினியாய் வாழ இறங்கி வாரும் தேவா உமக்காய் அக்கினியாய் வாழ ஆவியானவரே ஆற்றலானவரே இறங்கி வாருமையா இந்த வேளையிலே தானியேல் மேல் உம் ஜெபமாவி தேசத்துக்காய் ஜெபித்தார் தானியேல் மேல் உம் ஜெபமாவி தேசத்துக்காய் ஜெபித்தார் இறங்கி வாரும் தேவா உமக்காய் போராடி வென்றிடுவே இறங்கி வாரும் தேவா உமக்காய் போராடி வென்றிடுவே ஆவியானவரே ஆற்றலானவரே இறங்கி வாரும் தேவா இந்த வேளையிலே ஆண்டவர் நிச்சயமாகவே இறங்கி வந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்தீர்கள் என்றால் இந்த சர்வீஸ் முடிஞ்சோனே ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. God will definitely come and speak to you and he will confirm the deliverance that you have received today. May God bless you and keep you safe till we meet next week. அடுத்த வாரம் நாம் தேவனை ஆராதிக்கும் வரை பத்திரமாக ஆண்டவர் உங்களை வைப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். God bless you all. Keep safe.